வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய தொடர்ச்சியாக மேச அதாவது பார்த்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். அந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் வந்து நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்கு மட்டும் பார்த்தோம். இன்றைக்கு ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரிஷப ராசிக்கு அப்படிங்கும்போது சனி பகவான் பார்த்தீங்கன்னா 11, அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ல் இருந்தார். இப்போ 11ல் வரப்போறாரு. அப்போ 10ல் இருந்து இது வரைக்கும் புதிய தொழில் அல்லது உத்தியோகம் கிட்டும், பொருள் விரயம், கெட்ட பெயர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கும்போது நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. இப்போ 11ல் வராரு சார், 11ல் வரும்போது நல்லா இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக ஓரளவுக்கு சுப பலன்களை கொடுப்பார். அப்போ 11ஆம் ஸ்தானங்கிறது, இது உபஜய ஸ்தானங்கிறது 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானத்தில் இருப்பது மிக சிறப்பு. இந்த உபஜய ஸ்தானத்தில் வரும்போது சில நல்லதும் இருக்கும், சில கெட்டதும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். 11ல் இருக்கும் வரும்போது தீரா கோபம் இருக்கும். பிறகு சொத்து வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இவரை வந்து பார்த்தீங்கன்னா பெயரும் புகழும் உண்டாகும், காரிய வெற்றி இதெல்லாமே உண்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு தொழிலில் ஏற்பட்ட இழப்புகள் அத்தனையும் நிவர்த்தி உண்டு. லாபத்தில் இருப்பது போல நல்ல லாபம், இது வரைக்கும் லாபம் இல்லாமல் இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய லாபங்கள் உண்டு. உடல் பலம் நல்ல நல்லா இருக்கும். உத்தியோகம் நல்லா இருக்கும். திருமணம் முடியாதவங்களுக்கு திருமணம் முடியும். கௌரவ அந்தஸ்து எல்லாம் வந்து இது வரைக்கும் இழந்திருப்பீங்க, அதெல்லாமே நிவர்த்தி செய்ய போகிறீங்க. நல்ல வழிகள் உண்டு. நினைத்தது அத்தனையும் வாங்கக்கூடிய யோகம் உண்டானா கண்டிப்பாக யோகம் உண்டு. வீடு, வாகனம், சுப காரியங்கள் எல்லாமே செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குலதெய்வ அருள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. குலதெய்வத்தில் வந்து எதிரிகள்லாம் இருந்தாங்கன்னா எதிரிகள்லாம் விலகுவாங்க. இதில் வந்து குழந்தைகளை வந்து நல்லா கவனிக்கணும். ஏன்னா என்ன காரணம், ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் அவங்களோட 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களோட ரிஷபத்துக்கு கன்னியை பார்ப்பார். அப்போ கன்னியை பார்க்கும்போது குழந்தைகள், சிறு வயது குழந்தைகளாக ஒரு 10, 12 வயது வரைக்கும் என்ன படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகள் வந்து படிப்பில் கவனம் செலுத்தணும். ஒரு 15 வயதுக்கு மேலே ஒரு 20, 21 வயதுக்கு இருக்காங்கன்னா அப்படின்னா அவங்களோட சேர்க்கை விஷயங்களில் நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கா அவ்வப்போது வந்து கவனிச்சுக்கணும். படிப்புலையோ சரி, குணத்திலையோ சரி, செய்கையிலேயே இதெல்லாம் கவனிச்சிக்கிறது ரொம்ப உத்தமம். அதுமாதிரி அங்கேருந்து அவர் இருந்து அடுத்து பார்க்கக்கூடிய இடம் பார்க்கணும்னா 8ஆம் இடத்தை பார்க்காரு. அப்போ 8ஆம் இடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராஜயோகத்தை கொடுக்குமா? அது 8ஆம் இடத்தை பார்க்கணும். பொருள் விரயத்தை கொஞ்சம் கொடுக்கும். தேவையில்லாமல் திடீர் ஆசைகள் உருவாகும். சரிங்களா? அந்த எம்எல்எம் கான்செப்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சில விஷயங்களை வந்து தேவையில்லாமல் பணம் முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஆராய்ந்து தெளிவறிந்து உங்களோட தசாபுத்திகளுக்கு ஏற்ப அதை செய்யலாமா அப்படிங்கிறது பரிசீலனை செய்வது உத்தமம். பாவங்கள் 11ஆம் பாவத்தில் இருக்கும்போது 11ஆம் பாவத்திலே சனி பகவான் இருக்கிறாரு. அப்போ 11ஆம் பாகம் முடியும்போது உங்களுக்கு வந்து பொதுவாகவே கொஞ்சம் மன இறுக்கங்கள் இருந்துகிட்டு இருக்கும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல்கள் இருக்கும். இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு கொடுக்காது சனி. கோச்சார கிரகங்களையும் அனுசரிச்சுக்கணும். அதோட உங்களோட தசாபுத்தி பலங்களையும் ஆய்வு அறிந்து பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. மிதுனம் ராசி நேயர்களே, நீங்கள் எதுவும் மெதுவாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்யக்கூடிய நபர்கள். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மிதுன ராசி வரும். அப்போ மிதுன ராசிகருக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இது வரைக்கும் 9ல் இருந்தார். இப்போ 10ல் வராரு. 10ல் இருந்து கொஞ்சம் என்ன கொடுக்கும் அப்படின்னா, புதிய தொழில்கள் ஏதாவது நீங்கள் தொழில் தேடிட்டு இருக்கீங்க, புதிய வேலை இல்லை அப்படின்னா புதிய தொழில்கள் கிடைச்சிடும். உத்தியோகம் நல்லா இருக்கும். பொருள் விரயம் கொஞ்சம் ஆகும், அதில் கவனமாக இருக்கணும். கெட்ட பெயர் சம்பாதிப்பீங்க. தேவையில்லாமல் மற்றவர்களோட கூடா நட்பு கேடாய் முடியுங்கிற மாதிரி கெட்ட பெயர்கள் கொஞ்சம் உருவாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த லக்னத்திற்கு பார்க்கணும். பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் பார்வையாக உங்களோட 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடம் அயனசயன போகத்தை கொஞ்சம் பாதிக்கும். தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அடிக்கடி வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டக்கூடிய சூழல் இருக்கும். அப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கன்னியை வீட்டை பார்ப்பார். கன்னி அப்படிங்கும்போது தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, சொத்து சுகங்களில் இருக்கிறதுல சில கவனங்கள், வண்டி வாகனங்களில் தேவையற்ற செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அதேமாதிரி 3ஆம் நபர்களோட தலையீடுகளை வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 7ங்கிறது பார்த்தீங்கன்னா மனைவி, நண்பர்கள் இந்த இடத்த குறிக்கக்கூடிய இடம். அப்போ நண்பர்கள் மனைவியிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 3ஆம் நபர்களை வந்து தேவையில்லாமல் பஞ்சாயத்து பண்ணுறது, 3ஆம் நபர்கள் உள்ள நுழைய விடுறது மிக 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களாலையும் சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஏற்படும். அதனால் இதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல யோக பகவானாக இருக்கும்னா 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ஒன்றும் பெரிய லெவலில் கெடுத்துட மாட்டார். அதனால் பயப்பட வேண்டாம். நீங்கள் அம்மன் வழிபாடுகளை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. சமயபுரம் மாரியம்மன்,
கற்காளியம்மன், உக்கிரகாளியம்மன் இந்த மாதிரி அம்மன் தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி அமைப்பில் ஒரு செஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு நம்ம ஒரு பெருமாள் வழிபாடு செலுத்தணும். அது ஆதிசேஷன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு கடகம் கண்ணியமான நண்பர்கள், எப்போதுமே சாந்தமாக இருக்கக்கூடியவங்க, கோபம் வந்துச்சுன்னா அளவுக்கு மீறி வரக்கூடிய நபர்கள் தான். இருப்பினும் இந்த கடகராசினாலும் கடந்த 2 ஆண்டு காலமாக தேவையற்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். கவலைகள் நிறையா வந்திருக்கும், நோய்கள் நிறைய வந்திருக்கும், கண் கலங்க வச்சிருக்கும், பசி பட்டினி எல்லாம் போட்டு சீரழிஞ்சிருக்கும். யாரையும் நம்பாமல் சில அவமானங்கள் எல்லாம் சந்திச்சிருப்பாங்க கடந்த 2 ஆண்டு காலமாக. இதற்கெல்லாம் இப்போ விடிவு காலமாக இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. 8ல் இருந்து இன்னைக்கு சனி பகவான் 9க்கு வர இருக்கார். நல்ல வாய்ப்பு உண்டு, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தூரதேசம் பயணம் அப்படிங்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதில் வந்து என்ன உங்களுக்கு வந்து என்ன மாதிரி உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 11ஆம் இடம் மூத்த சகோதரன், அதுக்கப்புறம் சித்தப்பா வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரன் வகையில், அது சகோதரர் வகையில் அப்படின்னா கருத்து வேறுபாடு வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கும். அதுமாதிரி உங்களை 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அலைச்சல் திருச்சல் கொடுத்தாலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9ஆவில் இருக்காரு, 9 பாக்கியஸ்தானம் ஆச்சு, பாக்கியத்துக்கு கொடுப்பாரு. அதுமாதிரி தந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்குமா, தந்தைக்கு கொஞ்சம் வயது வித்தியாசம் இருக்குமாயி தந்தை கொஞ்சம் உடல் உபாதைகள் கொடுக்கும். தந்தைக்கு சார்ந்த உறவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் சுயஜாதகத்தையும் பார்த்துக்கணும். அது ஆய்வு செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும். அதில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது, நல்லாயிருக்கும். உங்களுக்கு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அம்மன் தெய்வங்களை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். சரிங்களா? நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் தெய்வங்களை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, சிம்மம் என்றால் எப்போதுமே ஒரு கம்பீரம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். கம்பீரமான சிம்மராசி நண்பர்களுக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா 7ல் சனி பகவான் இருந்து ஊர் அலைஞ்சிட்டு இருந்து கடின உழைப்பும் தொல்லையும் மனைவி மக்களால் வெறுக்கப்பட்டும் அவங்களால சிலத்தை வந்து விட்டு பிரிஞ்சு வெளிநாடு வெளியூர் போன அவங்களாம் உண்டு. இப்போ 8ல் வராரு, என்னடா வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஒன்றும் யோசிக்க வேணாம். 6ஆம் அதிபதி உங்களை ராசிக்கு 6க்குடையவன் 8ல். அதாவது ஒரு கெட்டவன் 8ல் வரும்போது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகங்கிற விதிப்படி உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க அமைப்பு இருக்குது. அஷ்டமத்து சனினால நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். தொழில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய தொழிலை தொடங்க வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அவமானம் கொஞ்சம் சில அவமானங்கள்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். புதிய தொழில்களை வந்து தொடங்குறது கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும், செய்யவே கூடாது. அது மாதிரி ராஜயோகம் உண்டான ஒன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். கனவு மணிக்குள்ளே கவனமாக இருக்கணும். 2 பேருக்கும் தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். ரொம்ப விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பு. குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகளை வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா அங்கே உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 5 கூடியவன் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும். 8ஆம் இடத்தை தேவையில்லாத கடன் வாங்குறது, தேவையில்லாத ஜாமீன் போடுறது, புதிய தொழில்களை தொடங்குறேன் அப்படின்னு செய்கிறது. 6, 8 6ஆம் அதிபதி 8க்கு போகிறது சிறப்பு தான். இருந்தாலும் உங்களோட தசாபுத்தி பலங்களையும் இதில் ஆய்வு செஞ்சுக்கணும். சரிங்களா? அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களை 3ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களோட 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 10ங்கிறது தொழில் சாணம். அப்போ தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையாட்கள் கொஞ்சம் இழுபறியான வேலைகள், வேலையாட்கள்னால சில மந்த நிலைகள்லாம் இருக்கும். சரிங்களா? படிப்பில் குழந்தைகளை வந்து படிப்பை நம்ம கவனித்து பார்க்குறது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு வந்து திருவண்ணாமலையோட சிவனோட வழிபாடு செய்திருக்கிறது. சிவன் வழிபாடுகள் மலைகளில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக நல்லாயிருக்கும். கண்ணியமான கன்னிராசி நண்பர்களே, இதுவரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் பாவத்தில் இருந்து பல்வேறு இன்னல்களையும் பயங்களையும் சில இன்னல்களையும் எளிதிலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாலும், அதை தனவசதி கொஞ்சம் கொடுத்தாரு. வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துருந்தாலும் ஒரு பெரிய லெவலில் இருந்திருக்கார். ஒரு ஆரம்பம் ஒரு மத்தியமான பலன் தான் கொடுத்துருப்பார். ஆனால் இன்னைக்கு 7ல் வராரு, கண்டகச்சனியாக வராரு. கண்டகச்சனியாக வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், கடினமான வேலை செய்யணும். நீங்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து ஏமாற்றக்கூடாது. கடினமான வேலை செய்யணும். முதலாளியில் வந்து நல்ல பேரை வாங்கணும். அதிகமாக வேலை செய்கிறோம், நம்ம வேலை வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும். மனைவி
கிட்ட கொஞ்சம் கெட்ட பேர் வரும். மனைவி சொல்றத கேட்க மாட்டீங்க. மனைவியிடம் கணவன் மனைவியா இருந்தா கொஞ்சம் விட்டு குடுத்து போதல், இதெல்லாம் இருக்கும். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, வெறுக்கப்பட்டு பிரியக்கூட சூழல் கூட ஏற்படும். இதெல்லாம் நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சரி சார், இப்ப வந்து எனக்கு ராசிக்கு 7ல வரும்போது, உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்த பார்ப்பாரு. 7ஆம் பாவத்த தான் இருக்காரு சனி பகவான். அப்படிங்கும்போது உங்களோட 4ஆம் பாவம் 10ஆம் பார்வை 4ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அப்ப 4 அப்படிங்கிறது தாயாருக்கு, தந்தைக்கு 2 பேத்துக்கும் உடல் பாதிப்பு, உடல் இன்னல்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அவங்களுக்கு வயது முடியாதவங்களுக்கு கொஞ்சம் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு உள்ள உடல் ரீதியா உள்ள பிரச்சனை கொஞ்சம் பாதிப்பு குடுக்கும். அத கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கிறது நல்லது. புரிதல் இல்லாம நீங்க எது இருந்தாலும் சிறப்பா இருக்காது. வெளிநாடு, வெளி ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல ஒண்ணும் மாற்றம் குடுக்காது. நல்லாருக்கும். ஏன்னா பூர்வீகத்த விட்டு வெளில போகும்போது நல்லா சிறப்பாவே இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்து இங்க காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்னால, அதுக்கு இருக்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா, கன்னிகர்கள். அப்ப இளம் பெண்களுக்கான வஸ்திர தானம் குடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பா குடுக்கும். அன்னபூர்ணிய வழிபாடு செய்வது சிறப்பு. உங்க வீட்லருந்து இந்த காலகட்டம் இந்த 1 2 1/2 வருஷ காலகட்டத்துக்கு உணவுக்கான அதாவது பார்த்தீங்கன்னா, அரிசிய வந்து பஞ்சம் இல்லாம வாங்கி வச்சுக்கங்க. ஒரு மூட்டை இருக்கு அப்படின்னா, இன்னொரு சிப்பத்த வாங்கி கையில வச்சுக்கங்க. அன்னபூர்ணி இல்லன்னா, அன்னபூர்ணிய வச்சு வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருக்கும். குலதெய்வத்த வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருக்கும். நல்லாருக்கும். ஒண்ணும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? நீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட குலதெய்வத்துக்கு முடிந்த வரைக்கும் மாதம் ஒரு முறையாவது சென்று வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு. ஆண் தெய்வம் என்றால் அமாவாசை அன்றைக்கும், பெண் தெய்வம் என்றால் பௌர்ணமி அன்று சென்று வழிபாடு 2 நெய் தீபம் போட்டு வாங்க. சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். எம்பெருமான சுக்கிரபகவான் சொல்லக்கூடிய பெருமாளோட அனுகிரகத்தையும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். பெருமாளை வழிபாடும் செய்யலாம். நல்லாருக்கும். ஒண்ணும் பயப்பட வேண்டாம். முடிந்தால் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு எண்ணம் படைத்த துளாராசி எதிலையும் நேர்மை, நீதினு இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் இப்ப சனி பகவான் இருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்தாரு. 5ல இருந்து புத்திரர்கள் அப்படின்னா குழந்தைகளால உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு நடந்திருக்கும். அதனால இன்னல்களும், பிரச்சனைகளும் சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே இன்னைக்கு மாறி உங்களோட சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போறாரு. 6ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன நோய்கள மட்டும் கொஞ்சம் குடுக்கும். அப்பப்போ கொஞ்சம் கொடுக்கும். அதெல்லாம் பயப்பட வேண்டாம். தொழில் நல்லா போயிட்டு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எதுலயுமே தன வசதி எல்லாம் நல்லா இருக்கும். பொருளாதார மேன்மை நல்லா இருக்கும். ஒண்ணும் பயப்பட வேண்டாம். வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பாரு. உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்த பார்ப்பாரு. அப்போ 3ஆம் இடம் இளைய சகோதரன் வகையில கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து மோதல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். உங்களோட 8ஆம் இடத்த பார்ப்பாரு. 3ஆம் பார்வை 8ஆம் இடத்த கொடுக்கும். அப்ப 8ஆம் பார்வையினால உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து பாதிப்பு இருக்காது. பயப்பட வேண்டாம். ஏன்னா, உடல் கொஞ்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நீங்க வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் ஏதாவது உடல் முடியலன்னா, உடனே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. 12ஆம் இடத்த பார்ப்பாரு. 12ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அயனசயன போகத்த சொல்லக்கூடியது. அயனசயன தூக்கம் தூக்கம் இல்லாதது, கண் முழிச்சு வேலை பார்க்குறது இந்த மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு வேகமா இருந்தாலும் நிதானம் தேவை. வண்டியிலேயே போறீங்க அப்படின்னா வேகம் அது இருக்கும். நிதானமா பார்க்கணும். அது மாரி இந்த 3, 8, 12ஆம் இடங்களோட பார்வையில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமா நீங்க வந்து சில விஷயங்கள ஆராய்ந்து செய்வது சிறப்பு. அது மாரி இதுவரைக்கும் வெளிநாடு யோகம் கிடைக்கலங்க. நான் வெளிநாடு போகலாமா? துளாராசிக்காரங்கலாம் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு நல்லாருக்கும். சிறப்பா இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நேயர்களே. விருச்சிக ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து அவங்க வந்து எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இது ஒரு ஊம ராசி தன்மையில இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, சலனம் இல்லாம இருப்பாங்க. கோவப்பட்டாங்க அப்படின்னா, கொடுக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இதுவரைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு சனியாக 4ஆம் இடத்துல இருந்தார். இப்போ அர்த்தாஸ் சனியாக இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில பொருளாதார இழப்புகளும், பொருள் விலைகளும், தீய வழியில வந்து செல்றக்கூடிய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு சுகபோகங்கள் இல்லாமலாம் இருந்திருப்பீங்க. அர்த்தாஷ்டம சனியா இருந்து. இப்போ வந்து சனி பகவான் 5க்கு போறாரு. 5க்கு போகும்போது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, குழந்தைகளால கொஞ்சம் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கும். அந்த குழந்தைகள்ட்ட வந்து குழந்தைகளோட செய்கைகள் வந்து கொஞ்சம் சரியா இருக்காது. படிப்புல கவனத்துல குறையிறது. வயதுக்கு ஏத்தாற் போல அந்த குழந்தைகளோட நடவடிக்கைகள் கொஞ்சம் மாற்றம் உண்டு. இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொதுவாவே உங்களுக்கு 2ஆம் இடத்த பார்ப்பாரு, 7ஆம் இடத்த பார்ப்பாரு. உங்களோட 7ஆம் இடத்த பார்க்குறாரு, 11ஆம் இடத்த பார்வை செய்வாரு. அப்ப நீங்க இந்த மாதிரி காலகட்டத்துல என்னதுன்னா, 4லேருந்து 5க்கு போகும்போது குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க. சிறப்பு குடுக்கும். புத்தி தடுமாற்றத்தை கொஞ்சம் குடுக்கும். அதுல வந்து நீங்க வந்து கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். கையிருப்புல வந்து கவனமா இருக்கணும். அதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லயும், காசு பணம் குடுத்தேன் சார் திருப்பி தரல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். திடீர் பணவரவு உண்டுன்னு இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். 11ஆம் இடத்த பார்க்குற லாபஸ்தானத்துல கொஞ்சம் வரும் அதிகரிப்பு இருக்கும். அந்த லாபத்தை கொஞ்சம் கவனமா கையாளணும் நீங்க. சரிங்களா?
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட 7ஆம் இடத்தை பார்த்து கணவன் மனைவிக்குள்ள சில சில திருமணம் இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7 11 இருக்கிறதுனால 2ஆம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருப்பது பார்ப்பதனால் கொஞ்சம் கவனம் தேவை. 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 7ஆம் இடம் 3ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அந்த 3ஆம் பார்வையை பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்நியோன்யத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரன் சித்தப்பா வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு விருச்சிக ராசி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள். உங்களோட வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை எம்பெருமானை வழிபாடு செய்வதே உங்களுக்கு சிறப்பாக ஒரு பரிகாரமாக இருக்கும். ராசி அன்பர்கள் தனமுள்ளம் குடைத்தவர்கள் இவங்க, சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 3ல இருந்து தனம் ஏராளமான பணம் பொருள் எல்லாமே சம்பாதிக்கும், எதை தொட்டாலும் நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு மாதிரி உங்களுடைய அமைப்பில் இருந்துச்சு. நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய ஒரு ஒரு வருமானத்துக்குள்ள இருந்துட்டு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு நாளில் சனி போகும்போது கொஞ்சம் அர்த்தாஷ்டம சனியானால கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள ஒரு சுப விரைய செலவுகள், வீடு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி மாதனை 10ஆம் பார்வையாக உங்களை ராசியை பார்ப்பார். அங்கேருந்து பார்க்கும்போது 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ங்கிறது உங்களுக்கு நல்ல உழைப்புக்கு வருமானம் எல்லாமே கிடைச்சிடும். கொஞ்சம் சோம்பல் இருக்கும், அந்த சோம்பல்லாம் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் அரசாங்க தொடர்புலாம் கொஞ்சம் ஏற்படும், அதில் கவனமாக நீங்கள் கையாளணும். விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனித்து உங்களுக்கு உங்கள் நேரத்துக்கு தப்பில் நீங்கள் வந்து பயிற்சி செய்கிறது கொஞ்சம் சிறப்பு. வண்டி வாகனங்களில், வீடு, இந்த மாதிரி எல்லாம் அதுமாதிரி சூதாட்டம்லாம் கொஞ்சம் திசை திருப்ப வைக்கும். அந்த சூதாட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தகுதிக்கு மீறிய செயல்களை செய்ய வைக்கும். இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களோட தனுசு லக்னத்திற்கு உங்களுடைய குலதெய்வங்களோட வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராமர் பட்டாபிஷேகம் கோதண்ட ராமனாக இருக்கக்கூடிய அவரை வழிபாடு செய்வதற்கும், மூல நட்சத்திர நாயகன் சொல்லக்கூடிய ஆஞ்சநேயனை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் சனி பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருந்து உங்களோட உடல் நலத்திலே பிரச்சனை, உடல் நலம் கெடுதல், கர்வம் கூட, அதாவது உங்களுடைய கௌரவம் குறைபாடு, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்ததுனால குடும்பத்துக்குள்ளேயே பல இன்னல்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. சனி பகவான் 2ல் இருந்து 3க்கு செல்கிறார். 3ஆம் இடத்தை செல்லும் போது உங்களுக்கு ஏராளமான பண எண்ணங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிம்மதி கொடுப்பாரு. நலமுறை எல்லாத்தையுமே கண்டு அஞ்சு நீங்கள் எவ்வளோ பயந்து இருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடாது. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி வரும் காலங்களில் உங்களுக்கு வசந்த காலமே தான் சொல்லணும். சனி பகவான் உங்களை விட்டு விலகிறாரு. 7.5 சனி காலத்தில் விட்டு நீங்கள் வெளில வரீங்க. இனிமேல் உங்களுக்கு சுபிச்சமே தான் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் எந்த பயம் தேவையில்லை. 3ல் போகும்போது உபஜய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல லட்சுமி கடாட்சம் எல்லாத்தையும் எல்லாருமே கொடுப்பாரு. இனிமேல் வர காலத்தில் 2 வருஷ காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். வீடு வண்டி வாகனங்கள் எதுவுமே அமைகிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்லாயிருக்கும். நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. என்னங்க உங்களுக்கு உங்கள் மகர லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ குழந்தைகளால் சில நிலைகள் ஏற்படும். 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்ப்பாரு. தந்தை இருந்தாங்கன்னா தந்தைக்கு வந்து ஒரு மருத்துவ செலவு ஏற்படும், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்துல பார்வையாக 12ஆம் இடத்துல அயனசயன போகங்களுக்கு ஒன்று சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும். தூக்கம் சரியாக இருக்காது, இது மாதிரி போன்ற பிரச்சனைகள் தான் இருக்கும். இது எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். நீங்கள் சனீஸ்வரனோட வழிபாடு செய்வதும் பெருமாளோட வழிபாடு செய்து கொள்வதும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, இது வரைக்கும் எதை வந்தாலும் நான் வந்து தோல மாட்டேன் அப்படின்னு இருந்த கும்பராசி நண்பர்களுக்கு கடந்த 2 ஆண்டு ஜென்ம சனியாக இருந்து உங்களுக்கு விஷபயம், நெருப்பினால் அபாயம், நெருங்கிய சொந்த பந்தங்களால் பிரச்சனைகள், அவமானம், நண்பர்களால் பிரச்சனை, இதெல்லாம் சொந்த ஊரை விட்டு வெளில போயிட்டேன், எனக்கு நல்ல காலமே இல்லை, கெட்ட வழியில் நல்லா பல்வேறு துன்பத்தெல்லாம் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கும்பராசி நேயர்களுக்கு சற்று கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 2ஆம் இடத்துக்கு போகும்போது என்னென்ன அடமலை விட்டாலும் செடிமலை உள்ளங்கிற மாதிரி அவங்களுக்கு இன்னும் முடியல தான். இருப்பினும் அது அங்கே பகவான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் லக்னத்தில் இருந்து உங்கள் ராசியில் இருந்து 2ஆம் இடத்துல செல்லும்போது உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். பண விரயம் கொஞ்சம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். பணம் பொருட்கள் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. சில கோர்ட்டு கேஸ் இது மாதிரிலாம் கொஞ்சம் குடும்பஸ்தானத்தை கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்தை பார்ப்பார். அங்கேருந்து 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானத்தை கொஞ்சம் கிடும். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. தசாபத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு கொடுக்காது. 11ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, மூத்த சகோதரனை குறிக்கக்கூடியது, அடுத்த பார்த்தீங்கன்னா சித்தப்பாவை குறிக்கக்கூடியது. அதனால் கொஞ்சம் அந்த உறவு நிலையில் கொஞ்சம் சற்று பின்னடைவு ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும்.
இருந்தாலும் எதையுமே கலங்க வேண்டாம். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்கள் கும்பத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆண்டு காலத்துக்கு வீட்டில் கும்ப கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். கும்பேஸ்வரர், கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரர் வழிபாடு செய்யலாம். கருப்பு தெய்வம், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய கருப்பு தெய்வங்கள், கருப்பு சுவாமி, கருப்பராயன், இந்த மாதிரி எல்லை தெய்வம்னு சொல்ல பிடாரி அம்மன்கள், இந்த மாதிரி எல்லாம் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து சுபிட்சம் அடைவீங்க. நல்லாயிருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். மீனராசி நண்பர்களே, இது வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்தார். 12லிருந்து உங்களை விரயங்களையும் உங்களை இன்பமக்கரமான வாழ்வுகள் எல்லாமே கொஞ்சம் உடச்சி எறிஞ்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இருப்பினும் இப்போ உங்களை லக்னத்திலேயே உங்கள் ராசிக்கே வராரு. உங்களை ராசிக்கே வரும்போது கொஞ்சம் சில பயங்கள் இருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்டவங்கள, ரிசர்ச் சம்மந்தப்பட்டவங்கள, உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இல்லை சொந்த ஊரை விட்டு வெளியோரோட சிந்தனைகள்லாம் கொஞ்சம் ஏறும். அதனால் போனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லா தான் நடக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் கொஞ்சம் கொடுக்குமோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது 12 உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு ராசியிலே இருக்கிறாரு. அப்போ வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா, இல்லை ஏதாவது மன உளைச்சல் கொடுக்குமா அப்படிங்கிறதான் நினைப்பீங்க. இந்த ராகு கூட சேர்ந்து இருக்காரு. குழந்தை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த தொழில் பிரச்சனை எல்லாம் இருந்தவங்களுக்கு தொழிலெலாம் கொஞ்சம் அமையறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்ல காரியங்கள்லாம் ஏற்படும், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் என்ன 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இளைய சகோதரர்கள் இருந்து கவனமாக இருக்கணும். பயணங்கள் அடிக்கடி ஏற்படும், பயணங்களில் கவனமாக இருக்கணும். வேலையில் நீங்கள் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். இடமாற்றத்தை ஏற்படும், தொழிலுக்காக இடமாற்றம் ஏற்படும். இந்த தோல் சம்மந்தப்பட்ட சிறுநீரக சம்மந்தப்பட்ட காது, மூக்கு, தொண்டை இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது உடலில் உபாதைகள் ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இது மாதிரி இதுதான் இருக்கும். உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்க, கோமாதா பூஜை வழிபாடு செய்யுங்க, பசுக்களுக்கு உணவு தானங்கள் கொடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும், பயப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க பிரபஞ்சம்.